இப்போ இவங்க கேட்குற கேள்விகளுடைய சாரம் என்னன்னா, கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்று அதே நிகழ்காலத்தில் நினைவுபடுத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. முதல் செய்தி, இந்தி திணிப்பு என்பது கடந்த காலத்தியது அல்ல, இன்றைக்கும் இருப்பது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 17வது பகுதி இதை எதிர்த்து தான் அன்றைக்கு போராட்டம். இந்த 17வது பகுதியில் ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை கூட திருத்தப்படலை, அப்படியே தான் இருக்குது. திமுக கையில் மாநில ஆட்சி கொடுத்தாச்சு, அதிமுக கையில் கொடுத்தாச்சு, தில்லி அரசாங்கத்தில் அமைச்சர்களை உட்காந்துட்டாங்க. எங்கே போயும் எந்த 17வது பகுதியை மாணவர்கள் அன்றைக்கு எரித்தார்களோ, திமுக தலைவர்கள் அன்றைக்கு எரித்தார்களோ, எந்த 17வது பகுதிக்கு எதிராக அண்ணா, சம்பத் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினாங்களோ அது அப்படியே இருக்குது. முன்னை காட்டில் இப்போ நிலைமை மோசமாக இருக்குது. நான் ஒரு புள்ளிவரை சொல்கிறேன். 2014, 15, 2024, 25 இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் சில ஆயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு இந்திய அரசு தலையிட்ட தொகை 2532 கோடி ரூபாய். அதே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா இந்த 5 மொழிகளுக்கும் சேர்த்து இந்த 5 ஆண்டு காலத்தில் செலவிடப்பட்ட தொகை 147 கோடி ரூபாய். இது கொடுமை இல்லையா? இதை எதிர்த்து போராடக்கூடாதா? இதை எதிர்த்து போராட்ட உணர்வை நம்ம தூண்டக்கூடாதா? சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கு மட்டும் நீங்கள் அரியாசனம் கொடுப்பீர்கள், எங்களுக்கெல்லாம் புறக்கணிக்கிறீங்க. நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை அவர்களுடைய மொழிக்கு செலவிடுவீங்க, எங்கள் மொழிக்கு செலவிட மாட்டீங்கன்னா அப்போ இது இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு. இதை எதிர்த்து பேசியாகணும். 2வது, மொழி போராட்டத்தின் போது நடந்த கொடுமைகள், அன்னைக்கு நடந்த அடக்குமுறைகள், இரத்தத்தில் குளித்த 50 நாட்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை, பொள்ளாச்சியில் இந்திய இராணுவம் நேரடியாக இறக்கப்பட்டது, ஒரு 4 வயது பெண் குழந்தையை இராணுவம் சுட்டு கொண்டது. அன்னைக்கு ஒரு தமிழ் இராணுவ வீரர் அந்த குழந்தையை எடுத்து வச்சுக்கிட்டு கதறினார். பிணங்கள் 250 பிணங்களை கொண்டு போய் மறைச்சி எரிச்சாங்க, ஃபைல்களை கொளுத்துனாங்க, எல்லா கொடுமைகளும் நடந்துச்சு. என்னுடைய ஒரு கேள்வி, திருப்பூர், குமாரபாளையம், பவானி, பொள்ளாச்சி எல்லாம் இந்த பிப்ரவரி 12 நடந்த நிகழ்ச்சிகள். இன்று வரை இந்திய இராணுவம் என்பது நாட்டை காப்பதற்கானது என்று சொல்லி அதில் போய் செத்துட்டா இங்கே போய் வீரவணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய தியாகம்னு போட்டுறாங்க. ஆனால் இந்திய நாட்டை காப்பதற்கல்ல. பொள்ளாச்சி பாகிஸ்தானில் இல்லை, தமிழ்நாட்டுக்குள் தமிழ் மக்கள் மீது சுட்டு கொன்றதற்காக இந்திய இராணுவம் இன்று வரை மன்னிப்பு கேட்டிருக்கா? தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா? நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகிக்காக அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறோம்ல, ஆர்மீனிய படுகொலைக்காக துருக்கி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறோமா இல்லையா? நமீபிய படுகொலைக்காக ஜெர்மனி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கல. பொள்ளாச்சி படுகொலைக்காக இந்தியா ஏன் மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேட்டு மறந்துருக்க, அதெல்லாம் கடந்த காலம், இப்போ போய் படம் எடுத்துக்கிட்டு அந்த கசப்பை தூண்டாதீங்க என்று சொன்னால் பரவாயில்ல. அவங்க மன்னிப்பு கேட்கவே இல்லையே, அதுக்காக வருத்தப்படவே இல்லையே. இராணுவம்னா சுடுந்தான்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் காட்டினா பல ஊர்களில் காட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை திருத்துவது பாஜக கொள்கையா? இல்லாத மொழியை தேசிய மொழி என்று பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ஐயா அஃபீஷியல் லாங்குவேஜஸ்னாங்க, இல்லை, 22 மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அல்ல. அது ஸ்டேட், அது வெறும் இல்லை, ஸ்டேட் லாங்குவேஜஸும் இல்லை. நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் அவ்வளவுதான். அந்த 22 அன்னைக்கு 14 அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினார், 14 மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழிகள் ஆக்குங்க, இந்த 14 தேசிய மொழிகள்னு அவர் பேசினார். அப்போ சொன்னாங்க எப்படி 14 ஆக்க முடியும்? அண்ணா சொன்னார், சுவிட்சர்லாந்தில் 3 மொழிகள் ஒரே நேரத்தில் ஆட்சி மொழிகளாக, கல்வி மொழியாக எல்லாமா இருக்குது. கடந்த காலத்தில் லெனின் இன்னைக்கு இருக்கிற பெரிய வசதிகள் இல்லாத காலத்தில் 17 மொழிகளை ஆட்சி மொழிகள் ஆக்கினார் ருஷ்ய புரட்சிக்கு பிறகு. இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் 26 நாடுகள் 25 மொழிகளை ஆட்சி மொழிகளாக வைத்திருக்கு. எனவே இது முடியாதுன்னு இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த 17வது பகுதியில் 348ன்னு ஒரு உறுப்பு இருக்குங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ், அது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டில் ஆங்கிலம்தான் என்று சொல்லக்கூடியது. அந்த 348ல் ஒரு துணை பிரிவு இருக்குது. என்ன இருக்குன்னா, இந்த மாநிலத்திற்குள் இடம்பெற்றிருக்கிற உயர்நீதிமன்றத்தில் இந்திய ஆங்கிலம் அல்லாமல் இன்னொரு மாநில மொழி ஆட்சி மொழியை நீங்கள் வழக்காடு மொழியாக, லாங்குவேஜ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு எழுதி அனுமதி வாங்கணும். இந்தி பேசுகிற 4 மாநிலங்கள், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், ஊபி தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த உரிமை வழங்கப்படவில்லை. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் தீர்மானம் போட்டு அனுப்பினார். கவர்னர் கடிதம், ஏன் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை? செஞ்சு காட்டணுமே பாஜக.
எவ்வளவு முறை வழக்கறிஞர்கள் போராடிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல அது தொடர்ந்து கோரிக்கையாவும் இருக்கு. கோரிக்கையாவே இருக்கு. அப்ப ஏன் இந்திய எதிர்த்து நீங்க போராடக்கூடாது? ஏன் போராட்ட உணர்வை தூண்டக்கூடாது? ஏன் தீ பரவட்டும்னு சொல்லக்கூடாது? மாதர்மை அடிமை செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா பாரதி, ஏன் இந்த மடமையை கொளுத்த கூடாது? என்ன தப்பு? இல்ல தியாகி ஐயா எல்லாம் சொல்றாரு, நம்ம போராட்ட இடத்துலயே இருக்கணும்ன்றாரு. அதாவது கேட்டு வாங்கணும்னு. கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்யா. நம்ம தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தோம். 1996 திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் தீர்மானமே நிறைவேற்றினாங்க. இது உலகத்தின் மூத்த மொழியாகிய இலக்கிய செறிவு நிறைந்த தமிழை தமிழ்நாட்டின் இந்தியாவின் அலுவல் மொழியாகவோ ஆட்சி மொழியாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டு அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் மத்தியில் இருக்கும்போது அதுதான் கேள்வி. அதற்குரிய நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன். அவர் சேர்ந்துதான் கேட்கிறாரு, அது பண்ணிருக்கணும்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு, மோடி அரசு தொடர்ந்து தமிழுக்கு செய்யறது ஏன் பண்ண மாட்டேங்குது? எதுக்கு விட்டோன்றதுக்கு விளக்கம் என்ன? சரி சார், அதற்கு மன்னிப்பு கேட்பாங்களா? அதனால அவர் கேட்டார் ராணுவம், அதே போல இதற்கு மன்னிப்பு கேட்பாங்களா? திரு வில்சன், அதற்காக அவங்க ஆட்சியிலிருந்து இறக்கிட்டாங்க யூபிஏவை. இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசு மாறி வருது சார். ஆமா, இப்ப அதிக வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் விட்டோம்? ஆமா சார், இப்ப வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யணுமா இல்லையா? இப்ப செய்ய மறுக்கறாங்க. ஐயா சொன்னார்ல, இதுல திருத்தங்கள்லாம் பண்ணுங்க, ஆனா ராணுவம் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னார்ல, அதே விஷயம் சொல்றேன். திருத்தமே பண்ண வேணாம், ஆனா நம்ம திமுக வருத்தம் தெரிவிக்குமா? இல்ல இப்ப கொண்டு வரலன்னு இல்ல நான் கேட்பது, இப்ப மக்களுக்கு இது தேவைன்றது, அதை செய்யணும்ன்றது முக்கியமா? இவ எது முக்கியம்? வாய்ப்பு இருந்துச்சு, சூழல் வந்து அது போராடி பெற வேண்டிய சூழல் இருக்கு, அதனால வந்து போராட்டம் தேவைன்றாரு. தணிக்கை கூறுங்கிறது அநியாயமான ஒரு ரெண்டு விஷயம். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ பராசக்தின்ற பேர், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? வரலாறு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் சொல்றேன் கேளுங்க. பராசக்தின்றது எதுனா சிவாஜியோட அடையாளம். அடுத்தது அதற்கு முன்னாலேயே கதை வசனம் எழுதக்கூடிய ஐயா இந்த பேரை கலைஞருடைய இந்த படத்தை பேரை வைக்க கூடாதா? ஆமா சார், இப்ப நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா சிவாஜி படம் வராது, இதுதான் வரும். ஏதோ அந்த அதுதான் சொல்றேன் சார், இந்த மாதிரி பல படம் வந்திருக்கு சார். மறைக்கிற முயற்சியை பண்றீங்களா இல்லையா? ஒண்ணு. இன்னொன்னு அது அந்த டைட்டில் வச்சிருக்கவங்க முடிவு பண்ண வேண்டியது, அது நம்ம முடிவு பண்றது இல்ல. இன்னொரு சிவாஜி விஷயம், ரசிகர்கள் முடிவு பண்ண கூடாது சார். சிவாஜி ரசிகர்கள் முடிவு பண்ண கூடாது. அந்த டைட்டில் யாருக்கு இருக்கோ அவங்க தான் சார் முடிவு பண்ணணும் சார் சொல்றேன். அது அவங்க தான் முடிவு பண்ண முடியும். இப்படி நம்ம இல்ல இந்த மாதிரி சார், இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி சார், இந்த மாதிரி பேர் வச்சு பல படம் வந்துருச்சு, ஒரே டைட்டில்ல நிறைய படம் வந்துருச்சு. அது இப்ப முக்கியம் இல்ல. சினிமாக்கு டைட்டில் வைக்கிறது இப்ப முக்கியம் இல்ல சார். மீண்டும் பராசக்தியின் பேர் வச்சாங்க சார். இப்ப சினிமாக்கு டைட்டில் வைக்கிறது முக்கியம் இல்ல. இப்ப கேள்வி என்னன்னா, தணிக்கை துறை அததான் கேக்குறேன் சார். இப்ப சொன்னார்ல சார், இப்ப சொன்னார்ல பொள்ளாச்சி வரலாறு சொன்னார்ல, அது வந்து திருப்பி மக்களுக்கு தெரியறதுல என்ன பிரச்சனை? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க வரலாறு தானே எந்த திரிபு எல்லாம் போடுறீங்களா, வரலாறுக்கு பேரே மாத்தி வைக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? எந்த வரலாறு பேர் மாத்தி வச்சிட்டா? ஆமா, பராசக்தியின் பேர் வைக்கிறீங்களா? இப்ப தணிக்கை அத மறுக்கறாங்க. இல்ல தணிக்கை வந்து பராசக்தி படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. விவாதம் தணிக்கை கூறுறது நடவடிக்கை பத்தி கேட்டா டைட்டில் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தணிக்கை விவாதம் அது எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க மறுக்கணும். வில்சன் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க மறுக்க கூடாது. விவாதம் அத பத்தி தணிக்கை பண்றது சரியா? கேள்வி வந்து இப்ப அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட், நீங்க டைட்டிலை பத்தி அந்த ஒரிஜினல் டைட்டில் வச்சிருக்கவங்களே பிரச்சனை எல்லாம் சொல்லல, அதெல்லாம் வந்து சென்சார் ஒத்துக்குச்சு. பராசக்தியில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் இப்ப கூட இவங்களே ஏத்துக்கிட்டு நாளைக்கு வெளியிடுறாங்க. கண்டென்ட் நீங்க அப்ப ஏன் நம்ம விவாதம் நீங்க செலக்டிவா ஒரு சில பகுதிகளை மட்டும் நீங்க சொல்றதா சார் கேள்வி? சார் அந்த கம்பெனியை ஏத்துக்கிட்டு வெளியிட போறாங்க, அப்ப நம்ம எப்படி விவாதம் பண்றது சார்? அது டைட்டில் சார். திருப்பி நீங்க அது உங்களுக்கு பாயிண்ட் புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிம்பிளான விஷயம், அவங்க கேட்கிறது ஏன் செலக்டிவா இருக்குது, கூடிய தணிக்கை வாரியம் வந்து ஏன் செலக்டிவா இருக்கு, வரலாற்றை பார்த்து அஞ்சுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இல்ல ஏன் அந்த பேர் வச்சீங்க? இப்ப சிவாஜி கணேசன் பத்தி பேச்சே கிடையாது. சிவாஜி கணேசன் ஞாபகம், சிவகார்த்திகேயன் ஞாபகம், போராட்டம் பண்றாங்க. இதுக்கு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள், அதே மாதிரி சிவாஜி ரசிகர்கள் இன்னைக்கும் ஜனநாயகம் பத்தி பேசின காங்கிரஸ் இதுவரைக்கும் பராசக்தியை பத்தி ஒரு ட்வீட் கூட போடல சார். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.